Hello, I am Gogul. I am from Excellence IAS Academy. ஸோ இப்போ 2025 யூபிஎஸ்சி சிஎஸ்சி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சர்வீஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் ஹாபிஸ் இன்ட்ரெஸ்ட்ன்ற மாதிரி டேஃப் டூவில் கேட்க வேண்டிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் கேட்டு வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நான் அதை அப்ரோச் பண்ணேன். எனக்கு என்னோட கிரெடிபிலிட்டி என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அப்படின்றத வந்து நான் அந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இதே மாதிரி ஹாபிஸ், அப்புறம் வந்து ஃபோட்டோ அண்ட் சைன், கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, என்ன எலிஜிபிலிட்டி, என்ன கிரிட்டீரியா, அப்புறம் வந்து ப்ரைஸஸ், மெடல்ஸ், ஸ்போர்ட்ஸ், பொசிஷன், ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், அது சோசியோ எக்கனாமிக் கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பார்ட்ஸ் வந்து நான் பிரிச்சிருக்கிறேன். ஈச் பார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வீடியோவாக நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஸோ நான் எப்படி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் தெரியப்படுத்தணும் இல்லையா? ஸோ என்னோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ நான் லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 attempts கொடுத்துருக்கிறேன். 3 டைம்ஸ் வந்து மெயின்ஸில் அப்பியர் ஆயிருக்கேன். 2 டைம்ஸ் வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸுமே வந்து ஜென்ரல் கட் ஆஃப் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். என்னோட மார்க் ஷீட், என்னோட ப்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பேக்ரவுண்ட் பேசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. ஸோ நான் வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து படித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து இன்டர்வியூ அப்பியர் இருக்கேன். ஸோ என்னோட ஹாபிஸு, என்னோட பேக்ரவுண்டு, ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து ரூரல் ஏரியாவிலேருந்து வந்து தான் சென்னையில் வந்து ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னால் அவங்க கூட ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் தமிழில் தான் மேக்ஸிமம் பேசியிருப்பேன். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நான் எப்போயா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக தான். ஸோ வாங்க நம்ம ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அது எப்படி அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 குரூப்பாக பிரிச்சிருப்பேன். ஸோ ஈஸியாக வந்து நம்ம என்னென்ன ஆர்டர் வைஸாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக நான் குரூப் வந்து 4 குரூப்பாக பிரிச்சிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ். ஸோ இதை பற்றி நம்ம சொல்லவே அவசியம் கிடையாது. இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆகணுன்றது தான் அவங்களோட மெயின் எய்மேவும். ஸோ வந்து அது பற்றி உங்களுக்கு தெரியும், அந்த ஆர்டர் ஆஃப் ஹைரார்கி எப்படி இருக்கும், எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ மெயினாக ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் வந்து நம்ம பேசிடுவோம். ஸோ இது வந்து ஐஎஃப்எஸ்னா என்ன, ஐபிஎஸ்னா என்ன அப்படின்றதோட டீட்டெயில் பார்த்துருவோம். இந்தியன் போலீஸ் சர்வீஸ் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து 3 to 8 இயர்ஸ் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எஸ்பி அப்படின்ற அளவுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த எஸ்பி போஸ்டிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும், இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் தான் மெயினாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐபிஎஸ்ல ஃபீல்டு ஒர்க் வந்து ஸ்டார்டிங்கில் ஜாஸ்தியாக இருக்கும். போக போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குக்கு போயிடுவீங்க. ஸோ நீங்கள் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஐஎஃப்எஸ் அதுன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் டிப்ளமேட் ஆகணும், அவங்க ஒரு அம்பாசிடர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அவங்க வந்து ஐஎஃப்எஸ்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸும் ஐஏஎஸும் ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திரும்பி வந்து எந்த அட்டம்ப்ட்டுமே எழுத முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஐஎஃப்எஸ் வந்து ஃபஸ்ட்டு போடுவாங்க, சில பேர் வந்து ஐபிஎஸ்ஸை ஃபஸ்ட்டு போடுவாங்க. ஸோ என்னோட பேசிக் எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஏஎஸ் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா ஐபிஎஸ் செகண்ட் போட்டுருங்க, அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்ஸை போடுங்க. சப்போஸ் நீங்கள் ஐஎஃப்எஸ் போட்டிங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்டர்வியூவில் பதில் சொல்ல ரெடியாக இருக்கணும். ஏன்னா உங்கள் பேக்ரவுண்டு, உங்கள் ஹாபிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. ஸோ நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் இன்டர்வியூ போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சப்போர்ட் இருந்தேன். ஸோ என்னோட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் நீ ஏன் ஐஎஃப்எஸ் எடுத்த அப்படின்ற மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்டாங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜியாகிரபி ஆப்ஷன் எடுத்துட்டு ஐஎஃப்எஸ் போனோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா 3மே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகலை பார்த்தீங்களா? இப்போ பிஎஸ்ஐஆரோ இல்லைனா இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை எடுத்துட்டு நம்ம ஐஎஃப்எஸ் போகிறோம் அப்படின்றப்ப வந்து அவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஒரு ஜியாகிரபி ஆப்ஷன் எடுத்த பையன் எதுக்கு ஐஎஃப்எஸ் போகணும், அதுவும் பிடெக் அக்ரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இது போகணும் அப்படின்றத வந்து அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து இங்கே ரெடியாக இருக்கணும். இப்போ ஐஏஎஸ் வந்து ஸ்டார்டிங்காக வச்சிங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூவில் கேட்கலாம். நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு இஷ்யூ வச்சுக்கோங்களேன், நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆனீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே ஆக்சுவலாக ஐஏஎஸ்ன்றப்ப வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா?
ஸோ இதுதான் என்னோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐஏஎஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன், ஐபிஎஸ் செகண்ட் கொடுத்துருப்பேன், ஐஎஃப்எஸ் வந்து தேர்டு கொடுத்துருப்பேன். ஸோ உங்கள் விருப்பம் தான். இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பற்றின உங்களுக்கு அபிப்பிராயம் வந்து ஓரளவுக்கு தெரியும். இப்போ ஐஎஃப்எஸ் பற்றி சொல்லிடுறேன். ஐஎஃப்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃபாரின் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க வைப்பாங்க. அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இப்போ ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லை ஸ்பானிஷ் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து ப்ரிடாமினட்டாக ஸ்பீக் பண்ணுறாங்களோ அந்த காலேஜ் வந்து அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடுவாங்க. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு 33% ஒரு நல்ல கண்ட்ரியில் போடுறாங்கன்னா 33% ஆவரேஜான கண்ட்ரி, 33% வந்து புவர் கண்ட்ரின்னு வச்சுக்காங்களேன். புவர் கண்ட்ரி மீன்ஸ் வேரி ஆகும். ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் சில ஏரியா இந்த கொஸ்டடி ஐவரி அங்கே வந்து ஃப்ரெஞ்சு பேசுவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஞ்சு கம்பல்சரி ஃபாரின் லாங்குவேஜை எடுத்து சொல்லி கொடுத்தாங்கன்னா 6 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரான்ஸில் வேலை பார்க்கணும் அவசியம் கிடையாது. கொஸ்டடி ஐவரியில் கூட வேலை பார்க்கலாம், ஃப்ரெஞ்சு குயானாவில் கூட வேலை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரி ஆகும். அடுத்த 3 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டெல்லி போஸ்டிங்கும் உங்களுக்கு வரும். டெல்லியிலும் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில். அப்படி இல்லைனா ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நம்ம திருச்சி மதுரை பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் ஹெட்டாக வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் நீங்கள் கிளியர் பண்ணி வந்தீங்கன்னா. ஸோ ஓவரால் இதுதான் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸோட அவுட்லைன். இந்தியன் போலீஸ் சர்வீஸ் உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டேட் கேடர் வந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்லேயே தான் கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கும், அடுத்து ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத ஏற்ற மாதிரி போட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபில்அப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோட கைடன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓவரால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனி 4-5 பேரோட இன்புட்ஸை வாங்கிக்கிட்டு கூட நீங்கள் வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து மாற்றிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா ஒரு சிங்கிள் பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மட்டும் நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம லைஃப் டிட்டர்மெண்ட் பண்ண ஃபேக்டர்ஸ். நான் அந்த தப்பை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். என்னோட கைடன்ஸே எடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸான சில ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மெயினாக முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களோட ஒப்பீனியனும் நீங்கள் எடுத்துக்கிட்டது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். குரூப் 2க்கு வருவோம். குரூப் 2ல என்னோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து 4th வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு போட்டிருப்பேன். அடுத்து ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ்னு போட்டிருப்பேன். இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுற மாதிரி ஐஎஃப்எஸ் ஆக விருப்பம் இருக்காது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் மட்டும் தான் ஆகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஎஃப்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எஸ் ஐடிக்கு அப்புறம் கூட போடலாம். அதாவது 5th ஆப்ஷனாக போடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஓபிசி இல்லை எஸ்சி கேட்டகரி எஸ்சிடி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்ச் ஆஃப் ரேங்க் வந்து ஐஎஃப்எஸ் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 3வது ப்ரிஃபரன்ஸில் 2வது ப்ரிஃபரன்ஸ் ஐஎஃப்எஸ் போட்டிருந்தீங்க, ஐஏஎஸும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஐஎஃப்எஸ் கிடச்சிருச்சுன்னா அடுத்து நீங்கள் திரும்பி எழுத முடியாது இந்த பரீட்சையை. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு போஸ்டிங் அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா எழுத முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா எனக்கு ஐஏஎஸ் தான் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஐஎஃப்எஸ் வந்து 5th பொசிஷனாக வந்து போட்டிருக்காங்க, 5th ஆர்டராக போட்டிருக்காங்க. ஐஆர்எஸ் ஐடியை 3rd 4th வந்து போட்டுக்கோங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, எக்ஸைஸு, நார்காட்டிக்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போர்ட் டவுன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடுவாங்க. இதாவது ஐடி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அபவ் 35 lakhs உள்ள இன்கம் வரக்கூடிய நம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசஸ் பண்ணுவீங்க. ஸோ அது ப்ரிடாமினெண்ட்டாக எங்கே நடக்கும்னா அர்பன் ஏரியாவில் தான் நடக்கும் இல்லையா. ஸோ உங்கள் போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜர் அர்பன் சிட்டிஸில் தான் வந்து போட்டிருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஜோனில் வந்து மேக்ஸிமம் 8 years வந்து வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இப்போ சென்னையில் வந்து நீங்கள் ஐஆர்எஸ் ஐடியில் வந்து ஒரு வேலை பார்த்துட்டீங்கன்னா ஒரு 8 yearsக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஜோன் வந்து குஜராத்லேயோ இல்லை நார்தன் ஜோன்ஸ்லாம் டெல்லி பக்கத்துலேயோ வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐஆர்எஸ் ஐடிக்கான டிஃபரன்ஸ் தான். நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அர்பன் லைஃப் ஸ்டைல் கிடைக்கும். இங்கே வந்து அர்பன் லைஃப் ஸ்டைல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து போர்ட் டவுன்ஸ் வந்து அர்பன் சொல்லிக்கலாம். இப்போ குஜராத்னா அந்த ஓரத்தில் இருக்க போர்ட் டவுன்ஸ்ன்றப்போ கொஞ்சம் ரூரல் தாண்டி போயிடும் இல்லையா, ஜாம்நகர் போர்பந்தர்லாம் போயிடும் இல்லையா. ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் மெயினாக இருக்கும். ப்ளஸ் ஐஆர்எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸைஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, நார்காட்டிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐபிஎஸ் ப்ரிஃபரன்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் முன்னாடி போட்டு ஐஆர்எஸ் ஐடி கூட நீங்கள் அடுத்ததை போட்டுக்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்னோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ். இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சிஏஜி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட்டில் வருவோம். நமக்கு ப்ரொமோஷன் ஹெவியாக இருந்தால் நம்ம சிஏஜி அளவு கூட நம்ம போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா மினிஸ்ட்ரியுமே நம்ம ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் பண்ணுவோம். ஸோ டைவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இந்த ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஸோ ரயில்வே ஒன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா மூலையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு.
ஸோ இது என்னோட 7th ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸோட பாப்புலேஷன், ஸ்பெயினோட பாப்புலேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கேரி பண்ணிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான டிபார்ட்மெண்ட் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் வந்து நிறைய இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 7th ஆப்ஷன் வந்து இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் போட்டிருக்கேன். ஸோ குரூப் 1 குரூப் 2 நம்ம பார்த்துட்டோம். அதுக்குள்ள வந்து நீங்கள் என்ன வேணா ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ஓரளவுக்கு. குரூப் 3 அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும், ஒவ்வொருத்தவங்களோட வந்து பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து ரொம்ப சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல தான் ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கும். இப்போ டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ்னா டிஃபென்ஸ்ல மட்டும் தான் அக்கௌண்ட் சர்வீஸாக இருக்கும். இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ்னா ரயில்வேல மட்டும் தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் சர்வீஸாக இருக்கும். ரொம்ப டைவர்சிட்டி இருக்காது, ரொம்ப நேரோடு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கப்ப வந்து இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு மாறுபடும். என்னோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் நான் ஏன் பர்டிகுலராக அதை சூஸ் பண்ணேன், என்னோட லாஜிக் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ அந்த சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிவில் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்சிட்டி இருக்கும் இல்லையா. டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ்னா டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் தான் நம்ம அக்கௌண்ட் சர்வீஸ் பண்ண போகிறோம். சிவில் அக்கௌண்ட்றப்ப நமக்கு நிறைய டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கு, பவர் டிபார்ட்மெண்ட் வர, எனர்ஜி டிபார்ட்மெண்ட் வர வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு கீழே போயிருவோம் அப்படின்றதுக்காக வந்து நான் டைவர்சிட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிவில் அக்கௌண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபிளெக்சிபிலிட்டி வேணும். ஒரே டிஃபென்ஸ் செக்டர் மட்டுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய செக்டர்ஸ் வந்து ஒரு 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 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு டிபார்ட்மெண்ட் மாறுறப்ப வந்து நமக்கு நிறைய விஷயம் கற்றுக்கலாம் இல்லையா, ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும், போர் அடிக்காமல் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நான் 8th ப்ரிஃபரன்ஸ் போட்டிருக்கேன். 9th வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் போட்டிருக்கிறேன். அடுத்து இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ். அக்கௌண்ட் சர்வீஸ் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ்க்கும் ரயில்வே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்கும், நிறைய விஷயங்கள் எக்ஸ்போசர் கிடைக்கும். ரயில்வே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரயில்வே பட்ஜெட்னு தனியாக இருந்துச்சு, இப்போ கிடையாது. நம்ம வந்து நார்மல் ஜென்ரல் பட்ஜெட்டில் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல தான் வந்திருக்கு. ஸோ அடுத்து இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ். ஆமாம், இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் போஸ்டிங் மாதிரி வச்சுக்காங்களேன், ஹியூமன் ரிசோர்ஸ் மாதிரி ரெக்ரூட் பண்ணுறது இதெல்லாம் வரும். ஸோ அதை நான் என்னோட எதுக்கு ரயில்வே வந்து நான் மெயினாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா ரயில்வே பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ஜாஸ்தி. நம்ம இல்லாட்டி நம்ம ஃபேமிலிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் அந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் மெயினாக நான் போட்டுருக்கேன். இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ் வந்து 12th ஆப்ஷனை கொடுத்துருக்க காரணம் என்னன்னா, நீங்கள் கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. நம்ம பாலிட்டியில் முனிசிபாலிட்டி இதுக்கெல்லாம் வரும் 74th இதில் வரும். ஸோ இதில் டிஃபென்ஸ் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, மிலிட்ரி ஸ்டேஷன் ஆஃபீஸரும் ஒருத்தர் இருப்பார், அடுத்து நீங்களும் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரச்சனை வராது. சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவில் ஆஃபீஸர்ஸ் இல்லையா, அவங்க வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இல்லையா. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரப்பன்றப்ப வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டசல் வரும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டோன்மெண்ட் போர்டு கீழே இருக்குது, கண்டோன்மெண்ட் ஆக்ட் கீழே இருக்குது. ஸோ இந்த ஆக்ட்டுமே வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து நீடிக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரீசெண்டாக நான் எனக்கு கேள்விப்பட்ட ஒரு ஆஃபீஸர் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா அந்த கண்டோன்மெண்ட் போர்டை வந்து டிசால்வ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரி கையில் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கேரண்டி இல்லாத இஷ்யூன்றதுனால நான் டிஃபென்ஸ் எஸ்டேட் வந்து 12th ஆப்ஷன் போட்டிருக்கேன். பட் அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் உள்ள ஒரு பொசிஷன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அதனால் நான் 12th ஆப்ஷனை போட்டிருக்கிறேன். இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர், இந்த தூர்தர்ஷன் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பிஐபி இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து அதுக்கு கீழே வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பொதுமக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது, அதுதான் வந்து பிஆர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நான் 13 போட்டிருக்கேன். ஏன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ஒர்க் தான் அதிகமாக தேவைப்படும் நமக்கு. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து இந்தியன் போஸ்டல் சர்வீஸ். இது வந்து போஸ்டல் சர்வீஸ் நான் 14th போகிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாயிருச்சு. அதுதான் மெயினாக சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ யாரும் போஸ்டல் சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் இப்போ போஸ்டல் சர்வீஸ் எதுக்கு வந்து 14th பொசிஷன் நான் போட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் வந்து பாஸ்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் சர்வீஸ் மூலமாக தான் வந்து ஷிப் பண்ணணும்னு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஏன்னா போஸ்டல் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் நெட்வொர்க், அது நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி இருக்குது, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கோம் இல்லையா. ஸோ கவர்மெண்ட் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ கூட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் 14th பொசிஷனில் போட்டிருக்கிறேன். அது இந்தியன் கார்பரேட்ல சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உருவாக்கின டிபார்ட்மெண்ட். ஸோ அதோட லாபிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. பட் ஃபியூச்சரில் அதோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் கார்பரேட் லா சர்வீஸ் வந்து மெயினாக எதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு இல்லையா, சிஎஸ்ஆர், அப்புறம் இந்த மாதிரி சில கார்பரேட் கவர்னன்ஸ்ல இருக்குல்ல அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த ஆன்டி காம்படிஷன் கவுன்சில் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியன் கார்பரேட் லாக்கில் வருது. ஸோ எவ்வளோ கார்பரேட்டைசேஷன் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கார்பரேட் லா சர்வீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது புதுசாக கிரியேட் பண்ண சர்வீஸ் அப்படின்றனால வந்து அதை ரிலேட்டிவாக மற்ற சர்வீஸை காட்டிலும் புதுசாக கிரியேட் பண்ண சர்வீஸ் அப்படின்ற காரணத்தினால இதோட பவர் வந்து ஃபியூச்சரில் எந்த எக்ஸ்டெண்டுக்கு வளரும்ன்றது இன்னும் நமக்கு தெரியல.
பட் தெர் இஸ் a பாசிட்டிவ் ஹோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ எம் கிவிங் இட் 15th பொசிஷனில் தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ். இது அக்கௌண்ட் சர்வீஸ் தான். உங்களுக்கு தெரியும் போஸ்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் வந்து இன் ஃபியூச்சரில் டெக்னாலஜி டெவலப் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் வந்து ஒரு ட்ராபேக் தான். ஸோ அதை நான் 16th பொசிஷனில் கொடுத்துருக்கேன். இந்தியன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க ரயில்வே செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை போட்டு போலீஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஜோனுக்குன்னு ஏற்ற மாதிரி போலீஸ், அது கிட்டத்தட்ட போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி தான். பட் ஓவரால் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ அதனால வந்து நான் 17th பொசிஷனில் போட்டிருக்கேன். இந்தியன் ட்ரேட் சர்வீஸ் 18th பொசிஷனில் போட்டிருக்கிறேன். இதுக்கு மெயின் ரீசன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஃபியூச்சரில் வந்து குளோபல் ட்ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குளோபலைசேஷன் இதெல்லாம் காரணம் காட்டி எஃப்டிஎஸ் நிறைய இந்தியா வந்து சைன் பண்ணுது, பைலேட்டரல் ட்ரேட்ஸ் நிறைய சைன் பண்ணுது. ஸோ இந்தியன் ட்ரேட் சர்வீஸோட இம்பார்ட்டன்ஸ் கூடுன்னு சொல்கிறாங்க. ஐ மீன் அது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து கிரேட் 3 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது குரூப் ஏலே கிரேட் 3 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஹைரார்க்கி பார்க்குறப்ப வந்து நம்ம மற்ற சர்வீஸ் குரூப் ஏ சர்வீஸ் கண்ட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைரார்க்கி வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது நம்ம ஸ்டார்டிங் உள்ளக்க போகிறதுக்கு. ஸோ அதனால் அதை 18th பொசிஷனாக போட்டிருக்கிறேன். அதாவது குரூப் பிக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம குரூப் 3 வரைக்கும் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ குரூப் 4 பார்ப்போம். குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நார்த் இந்தியன் யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேனிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6th 7th பொசிஷனில் கொடுத்துருப்பாங்க. என்ன காரணம்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி நேட்டிவ்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க டெல்லியிலேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதனால தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th பொசிஷனில் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து மெயினாக என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா பவர் தான். ஸோ அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ குரூப் பி ஆஃபீஸருக்கும் குரூப் ஏ ஆஃபீஸருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ். அதாவது குரூப் ஏ ஆஃபீஸர் இருக்கிற பொசிஷன் ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்கு பார்த்தீங்களா, வேலைக்கு போனே ஜாயின் பண்ணுறாங்களே, அந்த பொசிஷனுக்கு நம்ம குரூப் பி ஆஃபீஸர்ஸ் போய் சேரணும்னா 15 இயர்ஸ் வந்து ஆகும், ஒரு கேப் இருக்கு. ஸோ நம்ம 15 இயர்ஸ் உழைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த குரூப் ஏ ஆஃபீஸோட ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே போய் சேர முடியும். ஸோ அப்படின்றப்ப நம்ம ஏன் குரூப் பி வந்து 5th 6th பொசிஷனில் போடணும் அப்படின்றது லாஜிக் எனக்கு தெரியல. ஐ மீன் டெல்லியில வந்திருக்கோன்றதுக்காக நம்ம குரூப் ஏ விட்டுட்டு குரூப் பி போகிறதுன்றது எனக்கு அவ்வளோ நல்லது படல. ஸோ இப்போ நம்ம அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேனிக்ஸ் போகக்கூடாது, பாண்டிக்ஸ் போகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி ரொம்ப பக்கம் இல்லையா? தமிழ்நாட்டில் இருந்து போகிறனால கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்ற இங்கேருந்து ஸ்டேட்லேருந்து போகிறவங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி ரொம்ப பக்கம். ஸோ அதனால வந்து நம்ம பாண்டிச்சேரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸஸ் எடுத்துருக்கிறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேனிக்ஸ், அதான் நகர்கவேலி உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனியன் டெரிட்டரியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் நம்ம செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறோம். அடுத்து போலீஸ் சர்வீஸ், அதில் பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ் வந்து 21. அடுத்து டேனிப்ஸோட பாண்டிச்சேரி போலீஸ் டேனிப்ஸோட தாத்ரா நாகர் ஹவேலி அவங்களோட போலீஸ் சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 22nd ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர் சிவில் சர்வீசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் ப்ரிஃபரன்சஸ். ஸோ இது வந்து நான் 23rd பொசிஷனில் வந்து நான் போட்டிருக்கிறேன். என்னோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஆனால் லாஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் போட்டிருக்கேன்றது நான் எழுதியிருக்கிறேன். இதுதான் இந்த வருஷத்துக்கான என்னோட பர்சனல் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் என்ன சர்வீஸ்க்கு போகணும் அப்படின்றத வந்து நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து தான் நம்ம டேஃபை வந்து நம்ம ரெடி பண்ணணும். நமக்கு நிறைய ஹாபிஸ் இருக்கும், நிறைய பொசிஷன் வின் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி இல்லை எதுவுமே இல்லாட்டினாலும் கூட நம்ம டேஃப்ல போடுறதும் நம்ம பொசிஷன் நம்ம என்ன பொசிஷன் சொல்ல வரோம் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியா ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா நான் ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா ஸோ நான் அக்ரிகல்ச்சர் ரீசெண்டாக ரிலேட்டடாக என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்டர்வியூவில் கேட்குறப்ப நான் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கும் என் கொஸ்டினுக்கும் என்னோட பேக்ரவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறதே வந்து பார்த்தீங்கன்னா அது பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஐஎஃப்எஸ் வந்து எனக்கு தெரியாதமாக போட்டுட்டு நான் அதுக்காக கஷ்டப்பட்டேன். ஏன்னா போர்டில் கேட்குறப்ப என்னால் கொஸ்டின் வந்து என்னால் சொல்ல முடியுது. எனக்கு ஐஎஃப்எஸ் ஆகணும் ஆசை இருக்குது, நான் அம்பாசிடராக வந்து ஆகணும்னு எனக்கு ஆசை இருக்குது. பட் அவங்கள என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியலை. மீன் கோச்சிங் வச்சுட்டு அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. பட் அங்கே போர்டு மெம்பர்ஸ் வந்து நம்ம பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அந்த அளவுக்கு பேச முடியல. ஸோ பர்சனலாக என்னோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து இதுதான். ஸோ நீங்கள் இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் வந்து உங்களோட இன்ஸ்டியூட்டோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது போக வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து மைண்ட் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ் ஓரியன்டட் ஒரு ப்ரிலிம்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி வச்சிருக்கிறோம். 2025 ப்ரிலிம்ஸ் பசங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ஹண்டர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் ப்ரோக்ராம் மாதிரி வச்சிருக்கோம்.
அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஷெடியூல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணணும் எல்லான்றதை வந்து நாங்கள் வீக்லி ஒன்ஸ் சொல்லிட்டே இருப்போம். ஸோ உங்களோட இன்புட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நான் ஃபீட்பேக் கொடுத்துட்ருப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ்லேருந்து போகிற பசங்க, ரூரல் ஏரியாலேருந்து போகிற பசங்க, ஃபினான்ஷியலி வீக் பொசிஷன்லேருந்து வர பசங்க வந்து அதிகமாக வந்து கிளியர் பண்ணணுன்றது என்னோட ஆசை. ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்து நான் அதை ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ பாய், தேங்க்யூ ஃபார் த ப்ரெசன்ஸ். ஸோ ஹாபிஸ் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு இன்றைக்கே போட்டுருவேன். ஸோ ஹாபிஸும் வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். என்ன ஹாபிஸ் போடலாம், நம்ம சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ஹாபிஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன். எனக்கு என்ன பிரச்சனை கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, நான் அதை அப்படி கவுண்டர் பண்ணேன் அப்படின்றதும் வந்து நான் அதில் தெளிவுபடுத்தியிருப்பேன். ஸோ பை, தேங்க்யூ.